உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய உடம்பின் மீது வரட்டும். இப்பொழுது உங்களுடைய உடல் எப்படி தரையில் படுத்து கொண்டிருப்பது இருக்கிறது என்றதை கவனிங்க. உங்களுடைய கால்களின் பொசிஷன், கைகளின் பொசிஷன், உங்களுடைய முதுகு பகுதி அழகாக தரையில் இருப்பதை கவனிங்க. உங்களுடைய தோள்பட்டை, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, இன்றைய பயிற்சிக்கு உங்களை மனதளவிலும் உடம்பளவிலும் முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என்னால் அனைத்து பயிற்சிகளையும் மிக சிறந்த முறையில் முழு கவனத்துடன் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். என்னால் அனைத்து ஆசனாக்களையும் பயிற்சிகளையும் மிக சிறந்த முறையில் முழு கவனத்துடன் செய்ய முடியும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்பொழுது கால்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்துக்கொள்ளுங்கள். கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு வந்து நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போ வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. கைகளை சின்முத்திரையில் வைத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். கண்களை மூடி மூச்சை கவனிங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். அப்சர்வ் யுவர் பிரெத். மூன்று முறை ஓம்கார் சாண்டிங் followed by Shanti mantra Sahana Bhavatu. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Adapt your hands in Namaskara Mudra. Om Sahana Bhavatu. சொல்லுங்க. Om Sahana Bhavatu. Sahanau Bhunaktu. Sahaviryam Karavavahai. Tejasvina Adidam Astuma Vitvishavahai. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Gently massage your face. Ariyo. Okay, இப்போ கழுத்துக்கான பயிற்சியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 1 up and down, 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் பெண்ட் பண்ணுங்க தலைய. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். இப்போ சின்ன லாக் பண்ணிக்கங்க. அப்படியே ரைட்ல இருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. கண்ணை மூடிக்குங்க. கழுத்தை ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5. வெரி குட். இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட். 1
2, 3, 4, 5. Very good. Good. இப்போ கைகள் நீட்டிக்கொள்ளுங்க. சென்டர் ஆஃப் ஷோல்டரில் வைங்க. எல்போ ஜாயின் பண்ணுங்க. இங்கே கை கீழே இருந்து இப்படி மேலே வரும்போது காதை ஒட்டி மேலே தலைக்கு மேலே இப்படி வரணும். ஓகே, 1, 2, 3. தலை நேராக இருக்கட்டும். 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வெரி குட். இப்போ வலது கையை இந்த மாதிரி பின்னாடி ஷோல்டர் பிளேடில் வச்சு பின்னாடி பேக்கில் புஷ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. இடது கையை 1, 2, 3, 4, 5. ஓகே, வலது கையை நேராக இந்த மாதிரி நீட்டிட்டு முட்டி மடியாமல், கை முட்டி மடியாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1, 2, 3. அந்த கையால் பிடிச்சிட்டு இந்த கையை நானே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ரைட் ஹேண்ட் இப்படி பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வாங்க. ரைட் ஹேண்டை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த கை இருக்கு இல்லையா, கீழே இருக்க கையை வச்சு இப்படி புஷ். அவ்வளோதான். ஓகே, ரிலாக்ஸ் போதும். இப்போ இந்த கையை எடுத்து வந்து இப்படி பண்ணுங்க. இன்னொரு கையால் இப்படி புஷ் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கையை நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மேலே காதுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போங்க. கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். வெரி குட். இப்போ மேலே அண்ணார்ந்து கையை பாருங்கள். நார்மலாக சுவாசிங்க. 1, 2, 3, 4. மேலே அண்ணார்ந்து பாருங்கள். 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நீங்கள் நேராக பாருங்கள். நல்லா மூச்சு எழுங்க. கையோட பொசிஷன் அதே தான் இருக்கணும். காதுக்கு பின்னாடி இருக்கணும். எக்ஸேல். ரைட் சைடு உங்கள் பாடியை பெண்ட் பண்ணுங்க. கையோட பொசிஷன் காதுக்கு பின்னாடி அதே மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும். 1, 2, 3, 4, 5. Inhale center. Again inhale stretch. Exhale. 1, 2, 3, 4, 5. Inhale center. One more time. Inhalation. Inhale. Exhale down. Bend forward. கீழே வாங்க. கீழே அப்படியே எடுத்துகிட்டு வந்து நெற்றியை தரையில் வைக்க ட்ரை பண்ணுங்க. 1, 2. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வாங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. Inhale up. கைகளை பேக்கில் வச்சு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். வெரி குட். குட். ரிலாக்ஸ். ஓகே, இப்போ கையை நேராக நீட்டிக்கங்க. பெருவிரல் உள்ள வச்சு நேராக நீட்டிட்டு ரிஸ்ட் ரொட்டேஷன் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 4. ஓகே, இப்படி பண்ணாமல் இங்கே பாருங்கள். நல்லா இப்படி பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. 6, 7, 8, 9, 10. ஆன்டி கிளாக் வைஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வெரி குட். இப்போ கையை எப்படி நேராக நீட்டுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. நல்லா அழுத்தி 8, 9, 10. வெரி குட். ரிலாக்ஸ். ஓகே, கையை நேராக எப்படி நீட்டுங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்டிஃபாக வச்சுங்க. கையை நல்லா ஸ்டிஃபாக வச்சுங்க. லூஸாக இல்லாமல் கீழே அழுத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2,
3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் வெரி குட் இப்போ 1 2 கை வந்து காதுக்கு பின்னாடி வரணும் கை ஒரு தடையும் 3 4 கால் முட்டி எழுந்துக்காம ட்ரை பண்ணுங்க கால் முட்டி எழுந்துக்க கூடாது இப்படிமா இப்படி இங்க பாருங்க இப்படி பண்ணு 6 கை எப்படி வைங்க கீழே வைங்க 7 8 9 10 11 12 13 14 good 16 17 18 19 20 இப்போ இந்த மாதிரி 1 2 கை வந்து முதுகோட நடுவில் வைக்கணும் பின்னாடி ஓகே 3 4 5 6 7 8 9 10 வெரி குட் இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க காலை ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க 1 2 3 4 5 6 நல்லா ஷேக் பண்ணுங்க கையை விட வச்சுங்க 8 9 10 காலை ஒன்றா சேருங்க ஒன்றா சேர்ந்துட்டு கால் விரலை மட்டும் பெண்ட் பண்ணுங்க 1 2 கை எல்லாருமே இப்படி வைங்க கை வந்து இப்படி இருக்கணும் ப்ராக்டிஸ் போது கை எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் முதுகு நேராக இருக்கணும் ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே பாருங்கள் என் கால் விரல் மட்டும் பெண்டாது பாருங்கள் இப்படி இல்லை சரிங்களா கால் விரல் மட்டும் பெண்ட் பண்ணணும் குட் இப்போ காலை எப்படி பண்ணு ஆங்கிள் ரொட்டேஷன் ஓகே நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் இங்கே பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் இப்படி போகணும் இப்படி வரணும் நல்லா பேக்கில் வரணும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் ஓகே 3 4 5 6 7 8 9 10 ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 காலை ஒன்றா சேருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 வெரி குட் இப்போ ரைட் லெக்கை இந்த மாதிரி இப்படி தூக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு ஆங்கிள் நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச்சாக இருக்கணும் ரொட்டேட் 1 2 3 4 5 6 7 8 9 10 anti clockwise 1 same leg 1 2 3 4 5 6 7 8 9 10 very good இப்போ இன்னொரு கால் இந்த காலுக்கு இழுச்சிட்டு இன்னொரு கால் 1 2 rotation 3 4 5 6 7 8 9 10 anti-clockwise 1 2 3 4 5 நல்லா சுத்துங்க ஆதித்யா 8 9 10 ஓகே இப்போ ரைட் லெக் இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ இன்னொரு கால 1 2 3 4 5 6 7 8 9 10 வெரி குட் இப்போ இந்த காலை இப்படி பிடிங்க பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் இந்த காலை இப்படி 1 2 3 4 5 6 7 good 8 9 10 okay 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ இந்த காலை ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 கால் எப்படி வைங்க 1 2 இங்கே பாருங்கள் முட்டி வந்து தரையில் படணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு படணும் தரையில் ட்ரை பண்ணு ஓகே 3 4 5 6 7 8 9 10 வெரி குட் இப்போது கால் அப்படி தூக்குங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்லா ஸ்ட்ரெச் 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 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே கம் டு பத்ராசனா நல்லா கீழே உடம்போடு ஒட்டுங்க
காலை நல்லா லாக் பண்ணுங்கள். கால் இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணும்போது தனியாக இப்படி வரக்கூடாது. இப்படி வரக்கூடாது. கால் நல்லா இப்படி அழுத்தமாக பிடிச்சிங்க. நல்லா முதுகு நேராக இருக்கு. யா, ஸ்டார்ட் ஃப்ளாப். நல்லா தொடைய ஃபாஸ்ட்டாக எந்த அளவுக்கு பண்ண முடியும் பண்ணுங்கள். கண்ணை மூடிக்கிங்க. நார்மலாக சுவாசிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. Inhale, stretch your spine. Inhale, exhale, bend forward. எவ்வளோ முடியுதோ முடியுங்க. ட்ரை பண்ணுங்கள். அதே பொசிஷனில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் வரும். வெரி குட், சூப்பர். நந்தினி மேம், வெரி குட். மேலே அப்படியே எழுந்துருங்க மேம். நந்தினி மேம், நந்தினி மேம் மட்டும் எழுந்துருங்க. கால் எங்கே இருக்குது? ஓ, கரெக்ட். ஓகே, வாங்க கீழே வாங்க. ஸ்டே தர். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். மேலே வந்துருங்க. ஓகே, இங்கே பாருங்கள். இப்படி இருக்கிற நம்மளோட உடம்பு இப்படி தான் குனிய முடியுதுன்னு வச்சிங்களேன். 3 மாதம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கே வரும். அதுக்கப்புறம் 3 மாதம் பண்ணால் கீழே வரும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண 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 அதனால் வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சியே பண்ணாமல் இருக்கக்கூடாது. எவ்வளோ வருதோ பண்ணணும். சரிங்களா? நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். சரியா? ஓகே, ஃபைன். இப்போ ரைட் லெக்கை தூக்கி இந்த மாதிரி இப்படி நல்லா இப்படி வைங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா மேலே எந்த அளவுக்கு வருதோ வரணும். நல்ல உடம்போட இங்கே பாருங்கள். அணைங்க. இப்படி அணைங்க. அணைச்சிட்டு இப்படி பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். இப்போ இந்த காலை கீழே வச்சு இன்னொரு காலை தூக்குங்க. இந்த காலை போட்டு அந்த காலை தூக்குங்க. பண்ணுங்க. நல்லா தூக்குங்க. குட். நல்லா பிடிச்சி உடம்போட அணைங்க. 1 2 3 4 5. மறைவாக போய் 6 7 8 9 10. வெரி குட். ரிலாக்ஸ். ஓகே, இப்போ பத்மாசனா போடுங்க. ரைட் லெக்கை தூக்கி லெஃப்ட் தொடையில் வைங்க. ஓகே, லெஃப்ட் லெக்கை தூக்கி ரைட் தொடையில் வைங்க. ஓகே, வைங்க. வச்சுட்டு இப்போ ரைட் ரிஸ்டில் லெஃப்ட் பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல். இப்படி வந்து உங்களோட நெற்றியை ரைட் நீல வைங்க. ரைட் நீல வைக்க ட்ரை பண்ணு. குனிங்க. வைக்க முடியலனாலும் குனிங்க. அவ்வளோதான். சூப்பர். 1 2 3 4. நார்மலாக சுவாசிங்க. 6 7 8 9 10. Inhale, up. Again exhale, left knee. 1 2 3 4 5. Inhale. Again exhale, center. Centerல forward bend. 1. Good. Good. 2. என்னடா? 10 3 4 5. Inhale, up. கையை பேக்கில் வைங்க. வச்சு இடுப்பு நல்லா மேலே தூக்குங்க. 1 2 3. இப்படி 4 5. ரிலாக்ஸ். வெரி குட். இப்போ காலை மாற்றுங்க. இப்போது ஃபஸ்ட்டு ரைட்டை தூக்கி இப்படி வச்சோம் இல்லையா? இப்போ லெஃப்ட்டை தூக்கி இப்படி வைங்க. ரைட்டை தூக்கி வைங்க. எப்போ பொழுதுலாம் வாய்ப்பு கிடைக்குதோ வீட்டில் இல்லை யோகா கிளாஸில் நம்ம சில டைம் நம்ம பேசிகிட்டு இருப்போம் லெக்சர் ஃப்ரீ டைமில். அப்போல்லாம் வந்து பத்மாசனாலேயும் வஜ்ராசனையும் உட்கார்ந்து பழகுங்க. ஓகே, நம்ம உட்கார தான் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்டில் ரைட்டை பிடிச்சிக்கங்க. இன்ஹேல், எக்ஸேல், ரைட் சைடு. ரைட் சைடு. 1 2 3 4 5. Inhale, exhale, left side. 1 2 3 4 5. Inhale, exhale, center. 1. Exhale, center. 1 2 3 4 5. Inhale. கையை பின்னாடி வச்சு இடுப்பு நல்லா மேலே தூக்குங்க. 1 2 3 4 5. வெரி குட். இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் சேம் ஃப்ளெக்சிபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஒரு சைடு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருந்து ஒரு சைடில் கம்மியாக இருந்தால் அது என்ன ஆகும்? ஒரு சைடு கால் ஸ்ட்ராங் ஆகிடும், ஒரு சைடு கால் வீக் ஆகிடும். வஜ்ராசனா வாங்க. புரியுதாம்மா நான் சொல்கிறது? ஓகே, எது புரியலனாலும் கேளுங்க. சரியா? ஓகே, வஜ்ராசனா வாங்க. பின்னாடி 2 காலையும் ஒன்றா வைங்க. கீழே ஒன்றா வைங்க. அந்த மாதிரி வஜ்ராசனா கூட நம்ம உட்காரும் போது எப்படி உட்காரணும்? நிறைய பேர் நம்மள பார்த்தீங்கன்னா இப்படி உட்காருவோம். இப்படியோ இல்லை இப்படியோ. இங்கே பாருங்கள், 2 ஹீலும் ஒன்றா இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 2 ஹீலையும் ஒன்றா இருக்கும். இது மேலே இப்படி உட்காரணும், இப்படி உட்காரணும். ஓகே, ஸோ அப்போ தான்
இந்த இடத்துல நம்ம டெயில் போனில் வஜ்ர நாடி அப்படின்னு ஒரு நாடி, அந்த நாடி வந்து இந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகும். அந்த ப்ரெஷர்னால ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், சுஷும நாடி ஓப்பன் ஆகும். சுஷும நாடின்றது என்னென்னா நம்மளுடைய ரைட் நாஸ்ட்ரிலும் லெஃப்ட் நாஸ்ட்ரிலும், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ முறை வந்து ஒன்லி ரைட் சைடில் மட்டும் மூச்சு போயிட்டு வரும், ஓகே, இல்லை லெஃப்ட் சைடு வரும், மாறி மாறி வரும். ரெண்டு உட்காருங்க. ரெண்டு நாஸ்ட்ரிலையும் வர்றது ரொம்ப அரிது. ரெண்டு நாஸ்ட்ரிலையும் மூச்சோட ஃப்ளோ வந்து போயிட்டு வர்றது ரொம்ப அரிதான விஷயம். எப்போனா நம்ம மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும் போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது ரெண்டு நாஸ்ட்ரிலும் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு கீழே நீங்கள் படுக்கும் போது பாருங்கள், கை எப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாஸ்ட்ரிலும் ஓப்பன் ஆகும். ஆசனாஸ் பண்ணும் போது ஓப்பன் ஆகும். ஓகே, ரெண்டு நாஸ்ட்ரிலையும் எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு அர்த்தம். சரியா? ஓகே, கையை பின்னாடி கோர்த்துக்குங்க. மூச்சு இழுத்து நல்லா ஸ்பைன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸேல் டவுன். கையை நல்லா மேலே தூக்கிட்டு கீழே குனிஞ்சு தலையை கீழே கொண்டு வந்து வைக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டே தேர். நார்மலாக சுவாசிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. inhale up. கைகளை பேக்கில் வைங்க. வச்சு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. லிஃப்ட். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். காலை 1 by 1 ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி வஜ்ராசனில் உட்காரும் போது நம்ம 1 hour கூட உட்காரணும். சரிங்களா? உட்காரலாம் சாதாரணமாக. நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டைம் செட் பண்ணிக்கணும். ஒரு 3 minutes, இன்றைக்கி 3 minutes நான் உட்காந்தே ஆகணும், உட்காரணும். அப்புறம் 4 minutes 5 minutes 6 minutes கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, வீட்டில் வஜ்ராசனில் உட்காருங்க. ரொம்ப நல்லது, பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. ஓகே, யா, மேலே எழுந்துருங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இப்படி உட்காரனால இதான் வஜ்ராசனம். இதான் வஜ்ராசனம். மேலே எழுந்துருங்க. ஓகே, சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் 6 rounds பண்ணுங்க. 6 or 12? 8. ஓகே, 8. ஓகே, கையை நமஸ்கார முத்ரால வச்சுங்க. inhale deeply, chant ஓம்கார. ஓம் இரண்மயேன, சொல்லுங்க, இரண்மயேன பாத்ரேன சத்ய சஹீத பிதம் தத்வம் பூஷன்ன பாவ்ருண்ணு சத்ய தர்மாய திருஷ்டயே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 1 pranayamāsana, 2 asta uttasana, 3 pada asasana, 4 right leg back, 5 left leg back. Ashtanga namaskaram. Inhale bhujangasana, exhale parvatasana. Inhale right leg frame, exhale left leg frame. Inhale arch back, exhale down. Inhale left leg back, exhale right leg back. Ashtanga namaskaram. Inhale bhujangasana, exhale parvatasana. Inhale left leg frame, exhale right leg frame. Inhale arch back, exhale down. Inhale right leg back, exhale left leg back. Ashtanga namaskaram. Inhale bhujangasana, exhale parvatasana. Inhale right leg frame, exhale left leg frame. Inhale arch back, exhale down. 4th round. Inhale left leg back, exhale right leg back. Ashtanga namaskaram. Inhale bhujangasana, exhale parvatasana. Inhale left leg frame, exhale right leg frame. Inhale arch back, inhale right leg back, exhale left leg back. Ashtanga namaskaram.
inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale right leg front, exhale left leg front, inhale arch back, exhale down, 6th round, inhale left leg back, exhale right leg back, Ashtanga Namaskaram, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg front, exhale right leg front, inhale arch back, exhale down, inhale right leg back, exhale left leg back, Ashtanga Namaskaram, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale right leg front, exhale left leg front, inhale arch back, exhale down, 8th round, left leg back, right leg back, Ashtanga Namaskaram, Bhujangasana, Parvatasana, left leg front, right leg front, arch back, down, 9th round, right leg back, left leg back, Ashtanga Namaskaram, Bhujangasana, Parvatasana, right leg front, left leg front, arch back, down, left leg back, right leg back, Ashtanga Namaskaram, Bhujangasana, Parvatasana, left leg front, right leg front, arch back, down, 11th round, right leg back, left leg back, Ashtanga Namaskara, Bhujangasana, Parvatasana, right leg front, left leg front, arch back, final round, down, left leg back, right leg back, Ashtanga Namaskaram, Bhujangasana, Parvatasana, left leg front, right leg front, arch back, relax. Very good. கீழே படுத்துங்க, படுத்துங்க. ஷவாசனால ரிலாக்ஸ் பண்ணுங்க. வெரி குட். ஆதித்யா கீழே படுத்துங்க. ரிலாக்ஸ். இப்பொழுது உங்களுடைய கவனம் வயிற்று பகுதிக்கு வரட்டும். அப்சர்வ் யுவர் டமி மூமெண்ட். மூச்சை உள்ள இழுத்து வயிறை பெருசாக்குங்க. உள்ளிருக்கும் காற்றை வெளியே அனுப்பி வயிறை சிறுசாக்குங்க. வெளியே இருந்து காற்று உள்ளே செல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியினால், பிராண சக்தியினால் உடல் சக்தி அடைவதையும், உடலிலிருந்து காற்று வெளியே கொழும்போது உங்களுடைய டென்ஷன், ஒரி, கேர், பேர்டன், ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுங்க. மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது உடல் சக்தி அடைவதையும், உடம்பிலிருந்து காற்று வெளியே போகும்பொழுது உங்களுடைய டென்ஷன், ஆங்க்ரி, ஒரி, ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் சேர்த்து வெளியே அனுப்பிச்சிருங்க. மென்டலி ஃபீல் தட். ஒவ்வொரு எக்ஸலேஷன்லேயும் உங்களுடைய உடம்பில் உள்ள, மனதில் உள்ள அனைத்து கழிவுகளையும், டாக்ஸின்ஸையும் வெளியே அனுப்பிடுங்க. மென்டலி ஃபீல். Release all your tension as you exhale. இப்போ நார்மலாக சுவாசிங்க. அகாரா சாண்டிங். அகாரா சாண்ட் செய்யும் பொழுது
உங்களுடைய ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டென்ஷன், ஒரி, பேர்டன் எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க. அகாரா சாண்ட் செய்யும் பொழுது அதே நேரத்தில் இடுப்பு பகுதியிலிருந்து கால் பகுதி வர, கால் கூட விரல்கள் வர அகாராவுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்கள். மூச்சை நல்லா உள்ளழுங்க. இன்ஹேல் டீப்லி சாண்ட் அகாரா. Inhale deeply, chant akara. Inhale deeply, chant akara. Feel the positive vibration, energy of akara on your lower parts of your body. Relax, relax, ரிலாக்ஸ். இப்பொழுது கால்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள். கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு வந்து நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போ வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. எப்படி எழுந்துக்கணும் சொல்லியிருக்கேன்? கீழே படுங்க. எப்படி எழுந்துக்கணும்? கை எப்படி போகணும்? பின்னாடி போகணுமா இல்லையா? பின்னாடி எடுத்துட்டு போங்க. கீழே படுங்க. சரியாக ஏந்துக்காக நான் விட மாட்டேன். தலையை கீழே வைங்க. கையை மேலே. ஓகே, ஃபைன், ரிலாக்ஸ். ஓகே, நவ் வில் டூ கபாலபாத்தி பிராணாயாமம். ஓகே, கபாலபாத்தி. யா, இன்ஹேல் டீப்லி, ஸ்டார்ட் கபாலபாத்தி. இப்படி பண்ணுவோம் இல்லையா? ஸ்டார்ட். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பண்ணு. ஃபோர்ஸ்ஃபுல்லாக கை எங்கே வச்சுனாலும் சரி, இங்கே வச்சுக்கினாலும் சரி. மூச்சு வெளியே வரும்பொழுது வயிறு உள்ளே போகணும். ஓகே, வயிறு உள்ளே போகணும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இங்கே பாருங்கள், நான் பண்ணுற பாருங்கள் கபாலபாத்தி. இங்கே பாருங்கள். ஓகே, முகத்தில் நம்ம எந்த ஒரு மாற்றமும் கொடுக்கக்கூடாது. நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஆகும், ஸ்ட்ரெயின் ஆகும். ஃபேஸில் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபேஸ் வந்து ப்ளசண்ட்டாக ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கணும். இல்லை ஸ்மைலிங் ஃபேஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, அப்படியே இருக்கணும். மூச்சு மூக்குலேருந்து வருது, வயிறு அசையுது, அவ்வளோதான். செஸ்ட்டை கூட நம்ம ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது. செஸ்ட்டு அசையும், ஆனால் அது ஓகே. ஏன்னா வயிறு அசைகிறதுனால செஸ்ட் அசையும், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம செஸ்ட்டையும் அசைக்கக்கூடாது. ஓகேவா? ஃபைன். வில் டூ ஒன் மோர் ரவுண்ட் கபாலபாத்தி. ரெடி? Inhale deeply, start Kapalabhati. என்னாச்சுன்னா தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி என்ன? வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் எடுத்துங்க. தண்ணி இருக்கா? ஓகே, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ பஸ்ரிகா அப்புறம் மேம் ரிலாக்ஸ். மேம் ரிலாக்ஸ். ஓகே, உங்கள் நேம் வந்துச்சு சொல்லுங்கண்ணா. அருணா. அருணா, ஓகே, ஃபைன். இப்போ பஸ்ரிகா. ஓகே, பஸ்ரிகா. இப்படி மேலே போகும்போது மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சை விடணும். தெரியலையா? கண்டினியூ. Relax, relax. We'll do second round. Okay, second round Bhastrika. Start. Inhale, exhale, inhale, exhale. Good. Relax. Continue, 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 continue. சொல்கிறேன், பெனிஃபிட் தானே சொல்கிறேன். ரிலாக்ஸ்.
இதோட பெனிஃபிட் வந்து நம்ம பாடி சோம்பலாக இருக்க பாடியை ஆக்டிவேட் பண்ணோம். நம்மளுடைய நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஹீட்டிங் பிராணாயாமம் ஆகிடும். சரிங்களா? ஓகே, நம்மளுடைய பிரெயின் செல்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஓவரால் நரம்பு மண்டலத்தை நல்லா ரீஜுவினேட் பண்ணும். ஓகே, குட், ஃபைன். இப்போ நாடி சுத்தி பிராணாயமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாடி சுத்தி பிராணாயமா. ஸோ நாடி சுத்தி பிராணாயமா என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் ஆதித்யா? ஸ்பைன் நேராக இருக்கணும். வெரி குட். ஃபேஸ் நேராக இருக்கணும். சின்ன நேராக இருக்கணும். சின்ன இப்படி வந்துடக்கூடாது. ஷோல்டர் நேராக இருக்கணும். மூக்கை வளைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணால் போதும். வெரி குட், வெரி குட். மயில் இப்படி மூச்சை இழுக்கும் போது சத்தம் வரக்கூடாது. சரிங்களா? லைட்டாக பண்ணோம். எக்ஸலேஷன் ஷுட் பி மோர் தென் inhalation. Exhalation count more than inhalation. Inhalation இப்போ 4 count எடுக்கிறோன்னா 1 2 3 4 னா 4 seconds னா exhalation 1 2 3 4 5. மினிமம் 5, மேக்ஸிமம் எவ்வளோ நாள் நீங்கள் விட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? யா, ஸ்டார்ட். இப்படி பண்ணு. நாடிஷன் லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு மூச்சு எடு. ஸ்டார்ட் பண்ணும் போது லெஃப்டில், முடிக்கும் போது லெஃப்டில் தான் முடிக்கணும். தண்ணி பாட்டில் கீழே இருக்கு. கவனம் முழுவதும் மூச்சின் மீது இருக்கட்டும், பயிற்சியின் மீது இருக்கட்டும். உங்களுடைய முழு கவனமும் உங்களோட தலை நேராக இருக்கட்டும், முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். இப்படி வச்சு பண்ணுங்க. ரொம்ப நல்லது. சரியா? நாடி சுத்தி ரொம்ப நல்லது. இப்போ இடது நாசியில் மூச்சு காற்று வெளியிட்ட பிறகு பயிற்சி நிறுத்திங்க. எக்ஸேல் கம்ப்ளீட்லி ஆன் யுவர் லெஃப்ட் நாஸ்ட்ரில், தென் யூ கேன் ஸ்டாப் யுவர் ப்ராக்டிஸ். கட். ஓகே, ஸோ இதோட பெனிஃபிட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? நாடி சுத்தி பிராணாயாமா வந்து நம்மளோட உடம்புல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஓகே, அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட வேலை என்ன அப்படின்னாக்கா ஃப்ளைட் அண்ட் ஃப்ளை மோட், அதாவது ஒன்று ஓடணும் இல்லை சண்டை போடணும், அந்த மோடை ஆக்டிவேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து காம் டவுன் பண்ணுறது, பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். அது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம எப்பப்பெல்லாம்
நமக்கு ஆபத்துன்னு ஒரு சுச்சுவேஷன் வருதோ, நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து இல்லை நம்மளுடைய உடமைக்கு ஆபத்துன்னு ஒரு சுச்சுவேஷன் வருதோ, எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் வருதோ, ஆங்ஸைட்டி வருதோ, அப்போது அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு நம்ம உடம்புக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, பிளட்டை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை ஒருத்தர் தாக்க வராங்க, நான் இதே மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் நான் திருப்பி அவங்கள அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அவங்க தாக்க வரும்போது நான் அவங்களை திருப்பி அடிக்கணும், எனக்கு வேணும் உடம்புல சக்தி வேணும். அந்த சக்தியை பூஸ்ட் பண்ணி கொடுத்தது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, என்னோடய பிளட் சர்க்குலேஷன் வந்து பிளட் சப்ளை வந்து என்னோடய கைக்கு வரும், ஃபுல்லாகவே வந்தோம் என்னோடய கைக்கு வரணும். என்னோடய கண்ணெலாம் ரெட் ஆகும். ஓகே, கண்கள் வந்து வெளியே வரும். அப்போது நான் வந்து அவங்கள அடிக்கிறதுக்கு எனக்கு சக்தியை அந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் கொடுக்கும். ஸோ அந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடல் நினைக்கும், நம்மளுடைய பிரெயின் நினைக்கும், இப்போதைக்கு இவனுக்கு இதுதான் முக்கியம், அவனோட உயிரை அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு முக்கியம். ஸோ மற்ற சிஸ்டம்லாம் வந்து அதை கம்மி பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன் பவர் கம்மியாகிடும். ஓகே, வயிற்றுக்கு போக வேண்டிய பிளட் சப்ளை கம்மியாகும், கணையத்துக்கு போக வேண்டிய பிளட் சப்ளை, மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான பிளட் சப்ளை மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த மாதிரியே இருந்தால் என்னாகும், பிளட் சப்ளை அதிகமாக இருந்தால் என்னாகும், ரொம்ப பிரச்சனை. அந்த பிளட் சப்ளையை கம்மி பண்ணி நம்ம உடம்பை நார்மலாக கொண்டு வரது எது, பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியே வந்த பிறகு, இப்போ நம்ம கோவப்பட்டால் என்ன ஆகுறோம், கோவப்பட்டுனே இருக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் நேரம் கோவப்படுறோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காம் டவுன் ஆகிறோமா இல்லையா? அந்த காம் டவுனை பண்ணுறது எது, பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? இப்போது நம்மளோட அன்றாட டே டு டே லைஃப்பில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்ம எப்பயுமே டென்ஷனாக இருக்கோம். எப்பயுமேன்ற சென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம என்ன ஆகுறோம், ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் டென்ஷனாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கோவமாக இருக்கும். அப்போது அடிக்கடி சிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்ன ஆகுது, வந்துகிட்டே இருக்குது, ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் அடிக்கடி பேராசிம்பத்தட்டிக் என்ன பண்ணுது, அணைச்சிட்டே இருக்குது. இது கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும், இப்போ மேம் ஒர்க் பண்ணுறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, திடீர்னு அவங்களுக்கு வருது 2 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணணும் நந்தினின்றாங்க. 2 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, ஓகே. திருப்பியும் வந்து அவங்க மேனேஜர் 3ஆவது நாளும் ஒர்க் பண்ணுன்றாங்க. கோவம் வருமா வராதா? கோவம் வரும் இல்லையா? என்ன பண்ணுவாங்க, போடா நீ வேணாம் உன் வேலையை வேணான்னு சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் பேராசிம்பத்தட்டிக் என்ன பண்ணுறோம், ஒரு டைமில் அது நினச்சிரும் இவனோட உடம்பே இயல்பு இதுதான், இவன் எப்பயுமே டென்ஷனாக தான் இருப்பான், இவன் எப்பயுமே அப்படி தான் இருப்பான், இவன் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்கு மேலே அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும். அதுதான் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் அரௌசல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு பிளட் ப்ரெஷரு எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, லெஃப்ட் சைடில் நம்ம மூச்சை இழுக்கும் போது ரைட் சைடோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், ரைட் சைடில் இழுக்கும் போது லெஃப்ட் சைடோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அதிகமாக இருக்கிறத நாடி சுத்தி செய்ய 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 என்ன ஆகும்னா பேலன்ஸ் பண்ணோம். ஓகே, பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணோம், பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணோம். அந்த மாதிரி நம்ம நாடிஸில் இருக்க ப்ராணா பிளாக்கேஜ், நம்ம உடம்புல நல்லா ப்ராணா ஃப்ளோ இருந்ததுன்னா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ப்ராணா பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணி நம்ம பாடியை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும். ஓகே, யா, கால் ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ தெரிஞ்சிச்சா? அதனால் நம்ம தினமும் 3 நிமிஷம் பண்ணுறோம், ரொம்ப முக்கியம். நாடி சுத்தி பிராணாயாமா அதை வந்து சின்சியராக டெடிக்கேட்டடாக பண்ணால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆங்கிள் ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆனால் நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இது பிராணாயாமா தான். ஆசனா கூட நம்ம பண்ணிவிடுவோம், சூரிய நமஸ்காரம் பண்ணிவிடுவோம், ஆனால் பிராணாயாமா உட்காந்து பண்ணணும் போது நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நார்மலாக சுகாசனில் உட்காருங்க, கையை சின்முத்திரால வச்சுங்க. வில் டூ a short meditation. கையை சின்முத்திரால வச்சுக்கங்க, கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு உங்களுடைய கவனத்தை வெகு தொலைவிற்கு எடுத்து செல்லுங்க. உங்களால் எவ்வளவு தூரம் எடுத்து செல்ல முடியுமோ, நான் சொல்லும் வரை கண்களை ஓப்பன் பண்ணக்கூடாது. உங்களுடைய கவனத்தை எவ்வளவு தூரம் எடுத்து செல்ல முடியுமோ எடுத்து சென்று தொலைவில் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிங்க, சத்தங்களை கவனிங்க. அந்த சத்தம் ஏன் வந்தது,
எதற்காக வந்தது, எதனால், யாரால் அந்த சத்தம் வந்தது என்பதை சிந்திக்க வேண்டாம். சத்தத்தை மட்டும் கவனிங்க. இப்பொழுது உங்களுடைய அருகாமையில் நடக்கக்கூடிய சத்தங்களை கவனிங்க. நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் இருந்து அருகாமையில் நடக்கக்கூடிய, கேட்கக்கூடிய அனைத்து சத்தங்களையும், ஒரு சத்தம் கூட விடாமல் அனைத்து சத்தங்களையும் கேட்க முயற்சி செய்யுங்க. இப்போ உங்களுடைய மூச்சின் மீது கவனத்தை கொண்டு வாங்க. மூச்சு காற்று அழகாக நடைபெறுவதை கவனிங்க. வெளியே இருந்து காற்று உள்ளே மூக்கின் துவாரம் வழியாக நுழைந்து, மூச்சு குழாயின் வழியாக உள்ளே நுழைந்து நுரையீரலில் கலப்பது வரைக்கும் கவனிங்க. அந்த மாதிரி நுரையீரலிலிருந்து காற்று மூச்சு குழாயின் வழியாக வெளியே வந்து மூக்கு துவாரம் வழியாக வெளியே வருவது வரை கவனிங்க. உங்களுடைய ஒவ்வொரு மூச்சு காற்றும் உங்களுடைய கவனம் இல்லாமல் நிகழக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு மூச்சு காற்றும் நீளமாக, ஆழமாக இருக்க வேண்டும். ஆ 7 மணிக்கு முடிஞ்சிடும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 7 மணி, இன்னும் 10 நிமிஷம் தான். 7 மணி. ஒவ்வொரு மூச்சு காற்றும் நீளமாக, ஆழமாக இருக்கட்டும். உங்களுடைய கவனம் உங்களுடைய இதயத்தின் நடுப்பகுதிக்கு வரட்டும். சென்டர் ஆஃப் யுவர் செஸ்ட். உங்களுடைய இதயத்தின் நடுப்பகுதியில் அடர்ந்த ஒரு இருள் இருப்பதை உணருங்க. காட்சிப்படுத்துங்க. விஷுவலைஸ் a dark space center of your chest. அந்த அடர்ந்த இருளை கிழித்து கொண்டு ஒரு அற்புதமான ஒளி வெளியே வருவதை உணருங்க. இதயத்தில் இருக்கக்கூடிய அடர்ந்த இருளை கிழித்து கொண்டு அற்புதமான ஒரு ஒளி வட்டம், ஒளி மேலே வருவதை உணருங்க. A tiny white crystal energy light. அந்த ஒளி வட்டம் வேறு யாரும் அல்ல, உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய சக்தி. அதை உணருங்க. அந்த ஒளி வட்டம் உங்களுடைய சக்தி. ஒவ்வொரு முறையும் மூச்சு காற்று உள்ளே இழுக்கும் பொழுது இதயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒளி உடல் முழுவதும் பரவுவதை உணருங்க. ஒவ்வொரு முறை மூச்சு காற்று உள்ளே இழுக்கும் பொழுது அந்த ஒளி உடல் முழுவதும் பரவி, உடல் முழுவதும் ஒளி வட்டமாக, ஆனந்தமயமாக, சந்தோஷமாக இருப்பதை உணருங்க.
உங்களுடைய இதயம் முழுவதும் ஆனந்தமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பதை உணருங்க. உங்களுடைய உடல் முழுவதும் ஆனந்தமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பதை உணருங்க. Feel that. Each and every cells of your physical body radiating this light, this feeling of joy, harmony, happiness, love, peace. You can really feel it. இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தாரை நினைத்து பாருங்க. Your children, husband, wife, father, mother, sister, brother, their children. அவர்களுக்கு உங்களுடைய அற்புதமான சக்தியை செலுத்துங்க. நீங்கள் எப்படி இப்பொழுது சந்தோஷமாக, ஆனந்தமாக இருக்கிறீர்களோ அதே போல அவர்களும் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக, உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உணருங்க. Feel that your children also very happy, very joyful, harmony. உங்களுடைய அழகான வீட்டிற்கு வாங்க. உங்களுடைய வீடு முழுவதும் அற்புத ஒளியினால் நிறைந்து, ஒளி வட்டமாக, வீடு முழுவதும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருப்பதை உணருங்க. உங்களுடைய வீடு முழுவதும் ஹாப்பினஸ், ஜாய், பீஸ்ஃபுல், அதை உணருங்க. உங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் ஆனந்தமாக இருப்பதை உணருங்க. நீங்கள் வசிக்கும் தெருவில் உள்ள அனைத்து மக்களும், உங்களுடைய நகரம், மாநிலம், நாடு, உலகம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளி, ஆனந்தமயமான ஒளியால் மிகுந்து சந்தோஷமாக, ஆனந்தமாக இருப்பதை உணருங்க. நீங்கள் வேறு அல்ல, இந்த பிரபஞ்சம் வேறு அல்ல என்பதை உணருங்க. You are the universe. You are the universe. You are the great light, the energy crystal light. You become light, you become the universe, you become the joy, harmony, happiness, love, peace. Stay in this feeling, stay in this light, enjoy this blissful state. Enjoy this blissful state. Stay in this state. இந்த ஆனந்தமயமான நிலை, the blissful state, உங்களிடம் நிரந்தரமாக இருப்பதை உணருங்க. நீங்கள் சுவாசித்து கொண்டிருப்பதை கவனிங்க. உங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும்
மென்மையாக ஆழமாக இருப்பதை கவனிங்க. தொலைவில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கவனிங்க. Take your awareness in the long distance and observe all the things. உங்களுடைய அருகாமையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிங்க. உங்களுடைய உடலை கவனிங்க. உங்களுடைய உடல் அழகாக தரையில் அமர்ந்து கொண்டிருப்பதை கவனிங்க. உங்களுடைய உடலும் மனமும் அமைதியாக ஆனந்தமாக இருப்பதை உணருங்க. Omkara chanting. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग्भवेत्. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Gently massage your face. Hari Om. Thank you. Have a nice night. Good night. Good. How did you feel? Meditation? உட்கார முடியல. ஓகே, சரியாயிடும். உட்காரலாம் சரியாகும். we don't have other option. நம்ம படுத்தா தூங்கிடுவோம். அதனால தான் உட்கார வச்சு பண்ணுறது. ஆனால் நீங்கள் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள்.